டாக்டர் சமீபமா இப்ப நான் மீடியால இருக்கிறதுனால அத என்னால உணர முடியுது. சமீபம் ரொம்ப பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் வந்து பெருசா யாரும் ரசிக்கிறதில்ல, ஈடுபடுறதில்ல. நம் உரிமை, தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது, அப்படின்றான விஷயங்கள் பேசினா அது பெரிய அளவுல எடுபட மாட்டேங்குதுன்னு நெனைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான டிஸ்கஷனா இருக்கணும்னு நெனைக்கிறேன். பட் ரொம்ப பாலிடிக்ஸே ரொம்ப என்டர்டெயின்மென்ட்டா மாறிட்டா மாரியான ஒரு தோற்றம் ஒண்ணு இருக்கு. அதுவும் குறிப்பா திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் சட்டமன்றத்தில இப்படி செய்றாரு இல்லையா? அதே செய்கை அவர் ஜனநாயகன் படத்தோட ஃப்ரண்ட்ல அதே மாரியான ஒரு செய்கைய போட்டு, சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அப்படின்னு டைட்டில் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப என்டர்டெயின்மென்ட்டா, ரொம்ப கொண்டாட்டமா வந்து அ பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். தொடர்ந்து நீங்க தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு சினிமா நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெனரல் பப்ளிக்க யார் ரெப்ரசன்ட் பண்றாங்களோ, அவங்கள தான் மக்கள் கொண்டாடுறாங்க. நீங்க தொடர்ந்து யார் யாரெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஹீரோவா இருக்காருன்னு பாருங்களேன். முன்ன வந்து எம்.கே. தியாகராஜ பாகவதர், அதுக்கப்புறம் வேற ஒரு நபர், அப்புறம் எம்.ஜி. ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட்டா ரஜினிகாந்த், ரஜினிகாந்துக்கு அப்புறம் வந்த நபர்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் விஜய், இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு புது புது ஆட்கள் வராங்க. ஆனா காமனாலிட்டி என்னன்னு பார்த்தா, ஈவன் எம்ஜிஆர் அவர் செக்கச்செவேல்னு இருப்பாரு. 1000 சூரியன் தோன்றனா மாரி வருவாருன்லாம் சொன்னாலும், அவர் படகோட்டி, மீனவ நண்பன், ரிக்ஷாக்காரன் அப்படிதான் படத்துல நடிச்சிருக்காரு. அப்போ ஐ ஐடென்டிஃபை வித் காமன் ஐ ஆம் த காமன் மேன் அப்படின்னு சொல்ற ஆள தான் நம்ம மக்கள் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப ஐ ஆம் த காமன் மேன் சொல்ற பிரதீப் ரங்கநாதன இவங்க விரும்புறாங்க. இதுக்கு முன்னாடி 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்த மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்து அந்த காலத்துல காமன் மேன். இல்ல பட் ஆனா நல்லதுன்னு நெனைக்கிறீங்களா இருங்க, நீங்க? இருங்க. அப்ப காமன் மேன் அவங்க நினைக்கிறதுனால, இப்ப காமன் மேன் ஜெயிக்கிறோம். அப்ப காமன் மேனுக்கு முன்னாடி எது இருந்தாலும் அதான் வில்லன். அது இன்னொரு கட்சியா இருக்கலாம், அந்த கட்சி தலைவரா இருக்கலாம், ஒரு கொள்கையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த காமன் மேனுக்கு எதிர்ல எது நிக்குதோ அது வில்லன் அப்படின்ற மாரி மக்கள் நினைக்கிறது வந்து ரொம்ப தட்டையா இந்த உலகத்த பார்க்கறதுக்கு உண்டான ஒரு தன்மை. இது ஆபத்தான தன்மை. எனக்கு எதிரா எவன் நின்னாலும் அவன் வில்லன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. என் எதிர்ல நிக்கிறவன் நல்ல குவாலிட்டிஸோட இருக்கலாம். நான் கூட தப்பா பொலிட்டிக்கல் பண்ணியிருக்கலாம். ஐடியாவே இல்ல. என்ன எதிர்க்கிறவன்லாம் வில்லன். அப்படின்ற மனப்பான்மை இப்போ அதுவும் இந்த நரேட்டிவ் அந்த ஹீரோ வில்லன் பாலிடிக்ஸ் வந்து இந்த மிஸ்டர் ஜோசப் விஜய்க்கு இந்த கட்சி ஆரம்பிக்கும்போது நடந்த இந்த சர்ச்சைகள்லாம் இருக்குல்ல, இந்த கரூர் இன்சிடென்ட் அதெல்லாம் நடக்கும்போது அப்பவே நான் இத மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க அவர எப்பல்லாம் நீங்க வந்து அவர ஆன்டகனைஸ் பண்ணி அவர வந்து பிளாக் பண்றீங்களோ, அப்பல்லாம் பொதுமக்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கு. இல்ல பிளாக் பண்ணாமயே என்ன பிளாக் பண்றாங்கன்னு பிளாக் சொன்னாரு அவரு. பண்ணேன்ற அந்த சித்தரிப்புக்கே பிளாக் பண்ணதா சொல்லும்பொழுதே மக்கள் என்னன்னா, ஆஹா என் ஹீரோவ நீ பிளாக் பண்றியா? உன்ன நான் என்ன பண்றேன் பார் அப்படின்ற கோவம் மக்களுக்கு வருது. இப்ப இந்த டேர்ம்ல வேணா இத நம்ம கொண்டு செலுத்தலாம். இந்த டேர்ம்ல பார்த்தீங்களா, என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டேன். பார்த்தீங்களா என்னன்னு இன்னுமே சொல்றாங்க. கூட அதே டயலாக் தான் பேசுறாருன்னு பட் நெனைக்கிறேன். இப்படி போயிட்டே இருந்தா 3 வருஷம் கழிச்சு ஹி பிகம்ஸ் த ஃபுல் ப்ளோன் சீஃப் மினிஸ்டர். இஃப் ஹி கன்டினியூஸ் திஸ் டேர்ம் அவர் தான் ரெஸ்பான்சிபிள். இவர் யாரும் என்ன பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எப்ப உன்ன பிளாக் பண்ண யாரும் இல்ல. நீ தான் செய்யணும்ன்ற டேர்ம் வரும். அப்புறம் அடுத்த ஜெனரேஷன்ல இருந்து ஒருத்தவங்க வருவாங்கல்ல. இப்ப மிஸ்டர் விஜய் வில் நாட் பி த லாஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இதுக்கப்புறமும் நெறைய யங்ஸ்டர்ஸ் வருவாங்க. அப்ப அந்த நெக்ஸ்ட் கிராப் ஆஃப் நியூ கமர்ஸ்க்கு இவர் தான் வில்லன் ஆயிடுவாரு. அப்ப இந்த மாரி இந்த கதை போகக்கூடாது. இட் இஸ் நாட் சர்விங் மிஸ்டர் விஜய், இட்ஸ் நாட் சர்விங் பீப்பிள். இப்படி நம்ம சிறுபிள்ளைத்தனமா பாலிடிக்ஸ பார்க்கக்கூடாது. பாலிடிக்ஸ நம்ம எப்படி பார்க்கணும்? எங்களுக்கு எங்கள ரெப்ரசன்ட் பண்ணுங்க. ஆனா பாஸ் நாங்க தான். நாங்க இன்ஃபார்ம்டா இருப்போம். நாங்க தெரிஞ்சுப்போம். இது என்ன நடக்குது? எது எங்களுக்கு நன்மை? எது எங்களுக்கு தீமை? எந்த பிளான நீங்க செய்யணும்? எங்க நீங்க ரோடு போடணும்? எங்க என்ன பண்ணணும்ன்றத நாங்களும் புரிஞ்சு இன்வால்வ் ஆவோம் பாலிடிக்ஸ்ல. கவர்னன்ஸ்ல நாங்களும் சிட்டிசன்ஸும் இன்வால்வ் ஆகணும்னு சிட்டிசன்ஸ் இன்வால்வ் ஆகணும்ல. இங்க என்ன நடக்குதுன்னா, நீ எனக்கு சேவை செய். நான் பாட்டு சும்மா இருக்கிறேன். நான் பாட்டு டிவி பார்த்துட்டு இருக்கேன். நான் பாட்டு ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன். நான் பாட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறேன். நீ சேவை தான் செய்ய போறல்ல, நல்லா செய் அப்படின்ற மாரி அவங்க திரும்ப இன்னொருத்தர்கிட்ட பொறுப்ப குடுக்குறாங்க. சேவைன்றத விட ரொமான்டிசைஸ் பண்றாங்கல்ல. அது உண்மைதான். ரொமான்டிசைஸ் பண்றாங்க. இப்ப ஒரு ரீல் பார்த்தேன். அது சொல்றது எனக்கே கூச்சமா இருக்கு. ஆனா அந்த ரீல் ரொம்ப வைரலா போகுதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பையன் கேட்குறான், "நான் யாருன்னு கேளுங்களேன்" அப்படின்றான். "நீ யாருப்பான்னா?" "நான் விஜயன் தம்பிண்ணா" அப்படின்றான். இன்னொரு பொண்ணு சொல்லுது, "நான் யாருன்னு என்கிட்ட கேளுங்களேன்" அப்படின்னோனே, "நீ யாரும்மான்னா?" "நான் விஜயோட ஆளு. த்ரிஷாக்கே நான் தான் போட்டி" அப்படின்னு ஒரு பொண்ணு இது சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு. இருந்தாலும் அந்த ரீல் சமூகத்தில போயிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இது எப்படி எப்படி புரிய வைக்கிறது? அவங்களா புரிஞ்சுக்கணும்னு விட்டுறதா? இது வந்து மிஸ்டர் ஜோசப் விஜயே ரொம்ப வெட்கப்படுவாரு. இப்படிலாம் என்ன வச்சு நீங்க காமெடி பண்றீங்களே. இஃப் யூ லுக் அட் ஹிஸ் லைஃப் ட்ராஜெக்டரி, ஹி இஸ் a very sincere, serious, hard working young man.
அவர் ஒன்றும் இந்த மாதிரிலாம் ஏடா குணம் பண்ணுறாலாம் இல்லை. அவர் ரொம்ப டிசிப்ளின்டாக ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்த ஆள். அவர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அவருக்கே அசிங்கமா இருக்கு. என்னை பற்றி ஏங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லிடுவாரு. அப்போ பொதுமக்களோட மனப்பான்மை இதில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு பெண் வந்து நான் அவரோட ஆளுன்னு சொல்றதுலலாம் ஒன்றும் பெருமை இல்லை. ஒரு பெண் இல்ல அப்படி ஒரு பெண்கள் எப்போதுமே ரொம்ப நான் பப்ளிக் பைட்ஸ்லாம் போய் எடுத்திருக்கேன்ல. மக்கள் கருத்துலாம் எடுத்திருக்கேன். பெண்கள் ரொம்ப தயங்குவாங்க. உழைக்கும் பெண்கள் ரொம்ப அதிகமா பேசுவாங்க. கொஞ்சம் எலைட், மிடில் கிளாஸ் பெண்கள்லாம் பேசவே மாட்டாங்க. ஸ்க்ரீன்ல வர்றதுக்கே தயங்குவாங்க. கேமராவ ஆஃப் பண்ணுங்கன்னுவாங்க. இப்போ பெண்கள் வந்து ரொம்ப உற்சாகம் அடையறாங்க விஜய் பத்தி பேசும்போது. என்னன்னா சார், இப்போ இதுக்கு முன்ன இன்னொரு கிளை கதை இதில இருக்கு. இப்போ வந்து இந்த Instagram எல்லாம் வந்துட்ட பிறகு, நம்ம வந்து நம்மள பத்தி நம்ம வாழ்க்கைய வெளியில சொல்றது, நம்ம என்ன சமைச்சோம், என்ன சாப்பிட்டோம், என்ன மேக்கப் போட்டோம், காலைல என்ன ஏஞ்சோம், என்ன ட்ரெஸ் போடுறோம், என்ன அன்பாக்ஸ் பண்ணோம், என்ன எல்லாமே ரீகிரியேட் பண்ணோம். இதெல்லாம் வந்து ஒரு கேளிக்கை ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு காலையிலேருந்து நைட் வரைக்கும் பெண்கள் இத தான் கன்சியூம் பண்றாங்க. அப்ப இது நார்மலைஸ் பண்ணப்பட்டது. இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு. இப்படி இருந்தா தான் நம்ம ஹை ஸ்டேட்டஸ்ன்னு அவங்க நெனைக்கிறாங்க. இந்த முந்தி வந்து இந்த TikTokல டான்ஸ் ஆடிலாம் போடுவாங்கல்ல. அப்ப ஹை ஸ்டேட்டஸ்ல ஹை ஸ்டேட்டஸா இருக்கிற யாருமே இதெல்லாம் செய்றதில்ல. உண்மையிலேயே மிஸ்டர் விஜய், த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இது செய்யல. ஈவன் இவங்க சொல்ற ட்ரிஷாவும் அதெல்லாம் செய்றதில்ல. யார் செய்றா? மீடியோக்கரா இருக்கிற சில சோ கால்டு செலிபிரிட்டீஸ் இது செய்றாங்களே தவிர, நிஜமான பவர்ஃபுல் பீப்பிள் என் வாழ்க்கையில இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் இல்ல கிடையாது. ஆனாலும் கூட முதலமைச்சர் பேசும்போது, "அதெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப அவரு அத செய்ய சொல்றாரு தானே அர்த்தம். அவருக்கு சுலபமா கிடைக்கிற பப்ளிசிட்டிய அவர் ஏன் சார் வேணான்னு சொல்ல போறாரு? மக்கள் தான் விழிப்போட இருக்கணும். உங்களுக்கு பப்ளிசிட்டி செய்றது எங்க வேலை இல்ல சார். எங்களுக்கு சர்வ் பண்றது தான் உங்க வேலைன்னு சொல்ற இடத்துல மக்கள் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் அவருக்கும் பொறுப்பு இருக்குல்ல. மக்கள் வந்து அவங்களோட ரோல் என்னன்னு புரிஞ்சுக்காம, அவங்க வெறும் கன்சியூமராவே இருக்கிறாங்க. யாராவது வந்து எனக்கு சர்வ் பண்ணுங்க. இது பக்தியிலேருந்து கன்டின்யூ ஆகுது. பக்தியில கூட நம்ம ஆமா. பக்தி அப்ப என்னன்னா, சில சர்ச்சஸ்லாம் வந்து எதுக்காக கத்துறாங்கன்னே தெரியாது. அந்த மாரி வந்து ஒரு ஒரு இனம் புரியாத அல்லேலூயா ஒரு போகும். ஸோ பக்தி இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒண்ணுமே செய்ய வேணாம். சும்மா கடவுள்கிட்ட உன்னோட உன்னோட தேவைய சொல்லிட்டு நீ பாட்டு ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா, நேரா கிருஷ்ணர் வந்து டைன்னு ஒண்ணு குடுப்பாருன்னு சொன்ன ஆடி மாதிரியே, மாசம் ஆ அதே மாரி இவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து அது சாமிக்காக சொல்லப்பட்ட கதை. அதற்கப்புறம் சீஃப் மினிஸ்டருக்காக சொல்லப்பட்ட கதை. நீ நேரா உன் கோரிக்கைய அவர்கிட்ட சொன்னா போதும், அவர் டைன்னு வந்து குடுப்பாருன்ற மாரி இவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்ல. அவங்கவங்க வேலைக்கு அவங்கவங்க தான் மெனக்கெடணும். அவங்கவங்க வாழ்க்கைக்கு யாரும் வந்து உங்களுக்கு ஆபத்து பண்ணவனால வரமாட்டாங்க. தேர் இஸ் நோ சேவியர். நம்ம தான் நம்மள காப்பாத்திக்கணுன்றது பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனா பொதுமக்கள் வந்து எப்பவுமே யார் என்ன காப்பாத்துவா? யார் எனக்கு மீட்பர்? யார் எனக்கு ரட்சகர்ன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பாசிவிட்டி இருக்குல்ல, அந்த அபாத்தட்டிக் பாசிவிட்டி அதுதான் அவங்கள கொல்லுது. என் லைஃப்க்கு நான் தாங்க பொறுப்புன்னு எப்ப மக்கள் சொல்றாங்களோ, அப்பதான் அந்த அந்த நாடே ஜெயிக்கும் இல்லையா? இப்ப நீங்க கூட சொன்னீங்க, அவர் ரொம்ப சின்சியரானவர், ஹார்ட் ஒர்க்கிங் பெர்சன் அப்படின்னு சொல்லி. அது சினிமால. அவருடைய வேலைய அவர் ஒழுங்கா செஞ்சாருன்னு வச்சுக்கங்களேன். அவர் இந்த சமூகத்துக்காக என்னைக்காவது ஒரு நாள் செய்யலாம்னு அவர் நினைச்சிருக்கலாமே தவிர, இந்த சமூகத்தில் மக்களுக்கு கூட அவர் நிக்கவே இல்லையே எந்த கட்டத்திலயும். சார் அவர் வேலைய அவர் கரெக்ட்டா செய்தாவே அது பெரிய அதிசயம்ன்ற லெவல்ல இருக்கு. இப்பதான் அவரு எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர். இனிமே தான் அவர பத்தி நாங்க கமெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தாரு, செய்யலன்றத பத்தி எங்களுக்கு என்ன சார் வந்தது? அது தனி இல்ல அப்ப மனிதன். அவருக்கு அக்கறை இல்லையா அது சமூகத்த பத்தி? தனி மனிதன். ஹி டஸ் நாட் ஹேவ் டு ஆன்சர் அஸ். இல்ல. நவ் ஹி ஹேஸ் டு ஆன்சர் அஸ். அவருக்கு சமூக பொறுப்பு அப்பயே இருக்குல்ல. சார் அப்ப எல்லாரையும் நீங்க உனக்கு என்னப்பா சமூக பொறுப்புன்னு ஒரு குடிமகனையும் நீங்க கேட்கறீங்களா? இப்ப நம்ம குடிமக்கள பத்தி பேசுறோம். அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற குடிமக்களுக்கு குப்பை தொட்டி அங்க தான் சார் இருக்கும். அது அங்க பக்கத்துல தூக்கி போட்டு வருவாங்க. அது உள்ள போட்டா என்ன? நீங்க தான் பண்றீங்களே. கரெக்ட்டா உள்ள போடுங்களேன். வெளியில தான் போடுவாங்க. ஏன்னா அது அழுக்கு நான் தொட மாட்டேன். ஆனா மத்தவங்க தொடலாம். அப்ப இந்த மாரி சிவிக் சென்ஸ் இல்லாம இன்னொருத்தர் பொறுப்பு எடுத்துக்கோங்க. என்னால பொறுப்பு எடுத்துக்க முடியாது. யாராவது செய்யுங்கன்ற அந்த தெனாவட் இருக்குல்ல, அது நமக்குள்ள இருக்கிற அசிங்கம் அது. நமக்கு அதிகமா இருக்கு அது. அப்ப அத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அத ஃபிக்ஸ் பண்ணாம நாம என்ன சொல்றோம்னா, இந்த மேல் பூச்சுக்கு அவங்க வந்து நம்மள காப்பாத்திருவாங்க. நாங்க யார் தெரியுமா? அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப நாம யார் தெரியுமா? அதெல்லாம் பேசக்கூடாது. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ உழைக்க என்னால முடியும், நான் இன்னும் எத்தனை விஷயங்களுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன். இப்ப நாங்க ரொம்ப நீங்க நீங்க பார்க்குறது வந்து வெளி உலகத்துல இருக்கிற இந்த இந்த விஷயங்கள் நாங்க டாக்ஸிக்கா என்ன பார்க்குறோம்னா சார், நெறைய மதர்ஸ் வந்து குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்றாங்க. நெறைய ஃபாதர்ஸ் குழந்தைங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்றாங்க. நீ சும்மா இரு, நான் நான் இத பார்த்துட்டு வரேன்னு சொல்றாங்க. அவங்க ஷார்ட்ஸ் பார்க்கறது, அவங்களோட சோசியல் மீடியால அப்டேட் பண்ணது, அதுதானே அவங்களுக்கு பெரிய வேலை, பிரையாரிட்டி. அதானே என் ஜீவனத்தோட அர்த்தமே அதுதான்ற லெவல்ல அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைங்களும் சரி நீ ஒண்ணு பாரு, நானும் ஒண்ணு பார்க்குறேன்னு உட்காந்துடுறாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா நம்ம என்னத்த வளர்க்குறோம் அப்படின்னா, கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம ஃபோன்ல தன்னோட மொத்த வாழ்க்கையும் தொலைச்சு போன ஒரு கம்யூனிட்டியே வளர்க்குறோன்றது எவ்வளோ பெரிய ஆபத்து அது. ஆனா அப்படிதான் நம்ம செய்துட்டு இருக்கோம். இது யாரும் வந்து வெளியிலேருந்து வந்து நம்மள காப்பாத்தலாம் போறதில்ல. என்னவா இருந்தாலும் ஒரு அரசியல்வாதி இப்படி மக்கள் இருக்கிறத விரும்ப தான் செய்வாங்க. இது ஆட்டு வந்த மாரி எனக்கு ஓட்டு போடும்னு நெனச்சா அவங்களுக்கு சந்தோஷம் தானே!
அப்போ இது பகுத்தறிவாளர்கள் பெரியார் திடல் எதுக்கு இருக்கு? அறிவு விடுதலை இயக்கம் தானே அது. அப்போ பெரியார் திடல் இது செய்யணும், இந்த மாதிரி மக்கள் பணி செய்கிற அனைவரும் இதை செய்யணும், நீங்க செய்யணும், நீங்க செய்யணும், நான் செய்யணும், நம்ம தான் அதை செய்வோம். ஜோசப் அதை செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டாரு? மக்களுடைய மந்தைகளாக இருப்பது அவருக்கும் தான் லாபம். அவரே அதை மாற்ற போறாரு. இப்படியே இருங்க, இன்னும் 20 வருஷத்துக்கு அப்படி இருங்க, அப்படியே இருங்க, நான் அப்படியே இருக்கிறேன்னு சொல்றது அவருக்கு லாபம் தானே. பொதுமக்கள் யார் நம்ம ஆட்சியாளராக இருந்தாலும், நாம விரும்பி வர வச்ச இதே மிஸ்டர் ஜோசப் விஜயா இருந்தாலும், அவர் நல்லாட்சி கொடுக்குற வரைக்கும் தான் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். அவர் நல்லாட்சி கொடுக்கலன்னா ஓகே பை பை தான் நம்ம சொல்லணும். அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கணும்ல. ஆனா மக்கள் அப்படி யோசிக்க மாட்டேன்றாங்க. அப்பாடா இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம ஒரு ஆளை வர வச்சிட்டோம், அவர் தப்பு செய்தாலும் நம்மால் இல்லை, அதனால தப்பு செய்யலைன்னு சொல்லிடலான்ற மாதிரி ஒரு டினையல் மோட்ல அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? யாரா இருந்தாலும் அவங்க வேலை என்ன, அந்த வேலையை செய்தாங்களா, அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். பொதுமக்கள் அவங்க வேலையை அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. அவங்க அன்றாட வாழ்க்கையில அவங்களோட ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ மதர், ஆஸ் அ பிரதர், ஆஸ் அ ஸ்டூடெண்ட், ஆஸ் எனிதிங் அவங்க வேலையை அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. ஃபுல்லா அந்த ஃபோன்லயே அடிக்டடா இருக்கிறாங்கன்றது ரொம்ப காமனா நாங்க பார்க்குற விஷயமா இருக்கு. வருத்தப்படுற விஷயமா இருக்கு.